ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், திக்கற்ற நிலை இனி இல்லை. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சங்கீதம் 68வது அதிகாரம் 5வது வசனம். குடும்பம் குழந்தைகள் இல்லாத தனியாளாக இருந்த கை பிரையண்ட் நியூயார்க் நகரத்தின் குழந்தைகள் நலத்துறையில் பணியாற்றினார். ஒவ்வொரு நாளும் வளர்ப்பு பெற்றோர்களுக்கான தேவை அதிகம் என்பதை உணர்ந்த அவர் ஓர் தீர்மானத்தை எடுத்தார். கடந்த 10 ஆண்டுகளில் பிரையன் ஏறத்தாழ 50ற்கும் அதிகமான குழந்தைகளை பராமரித்திருக்கின்றார். ஒரே தருணத்தில் 9 குழந்தைகளை பராமரிக்கவும் நேரிட்டது. ஒவ்வொரு முறை நான் பின்னால் திரும்பி பார்க்கும்போது ஓர் குழந்தை தங்குவதற்கு இடமில்லாமல் இருப்பதை நான் காண்கின்றேன் என்று பிரையன் கூறுகிறார். உங்கள் இருதயத்திலும் வீட்டிலும் இடம் இருந்தால் நீங்களும் அதை செய்யுங்கள். நீங்கள் அதை ஒரு பொருட்டாக எண்ணுவதில்லை. பிரையன்ட்டால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் வளர்ந்து தங்களுக்கான வாழ்க்கையை தேடிக்கொண்ட போதிலும் அவர்களிடத்தில் பிரையன் வசிக்கும் வீட்டின் ஒரு சாவி இருக்கும். அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அவர்களுடைய தகப்பனை நேரில் சந்தித்து உணவருந்தி செல்வது வழக்கம். ஓர் தகப்பனுடைய அன்பை பிரையன் பலருக்கு காண்பித்திருக்கின்றார். மறக்கப்பட்ட அல்லது ஒதுக்கி வைக்கப்பட்ட அனைவரையும் தேவன் நேசிக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. தங்களை ஆதரவற்றவர்களாகவும் பலவீனமுள்ளவர்களாகவும் காணும் விசுவாசிகளோடும் தேவன் இருப்பதாக வாக்கு பண்ணுகிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவன் தகப்பனாய் இருக்கிறார். சங்கீதம் 68வது அதிகாரம் 5வது வசனம். நாம் ஒதுக்கப்பட்டவர்களாய் சோர்ந்து போய் தனிமையாய் உணர்வோமாகில் நம்மை அணுகி நம்மை அவரிடம் சேர்த்து கொண்டு நம்பிக்கையை அருளும் தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் வசனம் 6 ஏற்படுத்துகிறவராய் தன்னை அடையாளப்படுத்துகிறார். மற்ற விசுவாசிகளும் தம்முடைய கிறிஸ்துவின் குடும்பத்தில் அங்கத்தினராய் இருக்கிறார்கள். தனிமை, புறக்கணிப்பு, உறவு விரிசல்கள் என்று நம்முடைய குடும்ப பிரச்சனை எதுவாயினும் நாம் நேசிக்கப்படுகிறவர்கள் என்பதை நாம் அறியலாம். கிறிஸ்துவில் நாம் தகப்பனில்லாத திக்கற்ற பிள்ளைகள் அல்ல என்பதை உணரலாம். கூறினவர் வின்கோலியர். உங்களை நேசிக்கும் ஒரு பரலோக தகப்பனை நீங்கள் பெற்றிருப்பதை குறித்த உங்களுடைய எண்ணம் என்ன? உங்கள் ஆழ்ந்த தேவைகளை அவர் எவ்வாறு பூர்த்தி செய்கிறார்? தேவனே, உண்மையாக எங்களை விட்டு விலகாத ஓர் நல்ல தகப்பன் எங்களுக்கு தேவை. அந்த தகப்பனாய் நீர் எங்களுக்கு இருப்பீர் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.